சுவடு மன்சூர் அவர்களும் அவருடைய 2 மகன்கள் முனைவர் ஹமீத் அன்சாரி, அப்துல் ரஹ்மான் உமரி 2 பேருமே அவருடைய மகன்கள். அத்தோடு சேர்த்து முகமது மோரிஸ் என்ற பத்திரிகையாளரும், அகமது அலி உமரி என்பவரும், காதர் நவாஸ் என்ற ஜாபீத் என்பவர்களும் இன்றைக்கு 13வது பிரிவில், அதோடு சேர்த்து 153 இந்திய எண்ணெய் சட்டத்தின் பிரிவில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு சிறையடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நம்முடைய நீதிநாயகம் சொன்னதைப் போல ஒன்றுபட்ட ஒரு கூட்டாட்சி தத்துவம் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பில் ஒன்றிய அரசினுடைய சட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அதிலும் குறிப்பாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஒன்றிய அரசு விவாதம் இல்லாமல் 146 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காலத்தில் முறையான விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் போட்டு மாநாடு நடத்தி இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிற போது நம்முடைய தமிழக அரசு, அதிலும் குறிப்பாக 40 பேர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் பாசிசத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற போது பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு ஆர்டிகிள் 19(1)A என்பது ஒரு நாட்டினுடைய அடிப்படையாகும், 4வது தூணாகும். அப்படி ஒரு கருத்தை சொல்லுவதுகிற போது ஏற்கனவே ஆர்டிகிள் 19 சப்ளாஸ் 2 பிரகாரம் எனது பத்திரிகை சுதந்திரம் கட்டுப்பாடற்ற ஒன்றல்ல, அதற்கென்று ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அந்த பாதுகாப்பு உட்பட்டு எனது கருத்தை கூறுவது என்பது எனது அடிப்படை உரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமையோடு ரைட் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தனக்கு இருக்கிற கருத்தை சொல்கிற போது வன்முறையற்ற முறையில் இன்றைக்கு அவருடைய கருத்தை கூறுவது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அது அப்படித்தான் சுவடு மன்சூர் அவர்களுடைய எல்லா செய்திகளுமே இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிறார். அப்படி பேசுகிற போது மற்றவர்களை பற்றி குறிப்பிடுகிறார், அவ்வளவுதான். அது ஒரு கருத்து. ஏற்கனவே அர்னாப் சுவாமி கோயிசுடைய வழக்கிலே அவர் இந்த தேசத்துக்கு எதிராக செய்தவர்கள் கூட நம்முடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் சொன்னார்கள், ஒரு கருத்தை சொல்லுவது என்பது அது ஜனநாயகத்துக்கு அடிப்படை, அது மட்டுமல்ல பத்திரிகையில் சொல்வது என்பது மிக அடிப்படை. ஆகவே அவரை உடனடியாக வெளியே எடுத்து சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சிறப்பு சட்டத்தை பற்றி எல்லோருக்குமே தெரியும். 1967ஆம் ஆண்டு பிரிவினைவாதம் என்று பேசப்பட்ட காலத்தில் தான் UAP என்று சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் வந்தது. அந்த சிறப்பு சட்டத்தையே தடாவும் பொடாவும் வாபஸ் பெறப்பட்ட பின்னால் அதில் இருக்கிற கொடூரமான பிரிவை சேர்த்து இன்றைக்கு இந்த சட்டம் வந்திருக்கிறது. இந்த சட்டத்திலே 2 பகுதிகள் உண்டு. ஒன்று சட்டவிரோத நடவடிக்கைகள், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், அன்லாஃபுல் அசோசியேஷன் சொல்லக்கூடியது. தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பற்றி பேசுவது, அதை பற்றி பேசுகிற போது அதில் சட்டப்பிரிவு வரலாம். இங்கே போடப்பட்டிருப்பது பயங்கரவாதத்தினுடைய சட்டத்தின் அல்ல. பிரிவு 15 முதல் 20 வரை இருப்பது தான் பயங்கரவாத சட்டம், டெரரிஸ்ட் ஆக்ட் சொல்லக்கூடியது. இது 13வது பிரிவு என்பது 2 குழுக்களுக்கிடையே, 2 மதங்களுக்கிடையே பிரிவினை தூண்டுவதாக பேசுவது எழுதுவது தான். இந்த 13வது பிரிவுக்கு தண்டனையே 7 ஆண்டுகள் தான். ஏற்கனவே அர்ஜேஷ்குமார் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பே இப்படிப்பட்ட வழக்கு 7 ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய வழக்காக இருந்தால் அவருக்கு அறிவிப்பு அனுப்பி அவரை அழைத்து பேசி அதில் அவருக்கு சரியான உடன்பாடு இல்லை என்று சொன்னால் காவல்துறை அவரை நீதிமன்றத்துக்கு அனுப்ப முடியும். ஆனால் 7 ஆண்டு தண்டிக்கக்கூடிய ஒன்றை, அதுவும் 13வது பிரிவு என்பதை இது பொருந்தாத போது, எழுத்துரிமை பேச்சுரிமை இருக்கிற போது இந்த 13வது பிரிவை அவரை கைது செய்து அடைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டு போன்றக்கூடிய இடங்களிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. தமிழக முதல்வர் அவர்கள் கருத்துக்களை தன்னுடைய கட்சிக்காரர் சொல்கிற போதும் அந்த கருத்துக்களை மறுத்து பேசுகிறார், மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறார். அப்படி இருக்கிற போது ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு கைது செய்திருப்பது வருத்தத்துக்குரியது. வழக்கறிஞர்களாக நாங்கள் இன்றைக்கு இந்த குழு இன்றைக்கு ஏன் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பார்க்கிறோம், தமிழக முதலுடைய கவனத்துக்கு வராமலேயே பல பேர் இது போன்ற மக்களுக்காக போராடுகிற போது, மக்கள் பிரச்சனை எடுத்து போராடுகிற செய்கிறார்கள். திருவண்ணாமலையிலே ஒரு விவசாயியின் மீது குண்டர் சட்டை போட்டார்கள், அது ரத்து செய்யப்பட்டது. அதே போலத்தான் இந்த 5 பேர் மீதும் 6 பேர் மீதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்பது உண்மையிலேயே கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய குற்றம் அல்ல. ஒரு 1 சொல்லக்கூடிய சிஆர்பிசி பழைய முறையிலே, அதாவது நீங்கள் முதல் நடவடிக்கை போடுவது என்பது கட்டாயமாக இருக்கலாம், ஆனால் அரசியல் சொல்வது தேவையற்றது.
ஜோகேந்திர குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி வழக்கில் 1994 கொடுத்த வழக்கில் 3 பேர் நீதிபதி சொன்னார்கள், ரிமாண்ட் ஒருவரை கைது செய்வது அப்படி அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே எக்காரணத்தை கொண்டும் அரஸ்ட் வருகிற போது அது தவறானது. நக்கீரன் குமாருடைய வழக்கிலே இதே போலத்தான் ஆளுநரை பற்றி அவர் இது கட்டு எழுதுகிறார், மற்றவர் எதையும் செய்ய கட்டு எழுதுகிறார். ஆனால் அவரை வேண்டுமென்றே கைது செய்தார்கள். தமிழகத்திலே அன்றைக்கு கோபிநாத் சொல்லக்கூடிய நீதிபதி குற்றவியல் நீதிபதி தைரியமாக அந்த அரஸ்டை ரிமாண்டை ரிஜெக்ட் செய்தார். அதை ஜஸ்டிஸ் ஆனந்த வீரேஸ்வரர் கூட உறுதி செய்தார்கள். இப்படிப்பட்ட முறையளிக்கிற போது இந்த 6 பேரையும் அவர் கருத்தை சொன்னார்கள் என்பதற்காக இதில் பயங்கரவாதமோ அல்லது மற்ற தூண்டிவிட்டோ வன்முறை கொண்டோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கையில் இந்த 6 பேரையும் இந்த 13வது பிரிவிலே பயங்கரவாதத்துக்கு அப்பாற்பட்டு சட்டவிரோத நடவடிக்கை வரக்கூடிய பிரிவிலை போட்டு அவரை கைது செய்திருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இதை கொடுத்திருக்கக்கூடிய கோகுல கிருஷ்ணன் என்பவர் அவர் ஒரு பாசிஸ்ட் அமைப்பை சார்ந்திருக்கிறவர், இந்துத்துவ அமைப்பை சார்ந்திருக்கிறவர். அந்த அவர் கொடுக்கிற யார் புகார் கொடுத்தாலும் சரி, அந்த புகாரை வாங்கி நீங்கள் விசாரணை செய்கிற போது அதை பற்றி சரியான விசாரணை செய்ய வேண்டும். இப்போது வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதாவில் ஒரு புகார் கொடுத்தால் 14 நாட்களுக்கு எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கிற போது எப்படி நீங்கள் இது சட்டத்தை போட்டிருக்கலாகவே இது ஜனநாயக விரோதமானது, அது மட்டுமல்ல அடிப்படை உரிமைக்கு புறானது. ஆகவே தான் உடனடியாக தமிழக முறையை பார்த்து நான் கேட்கிறோம், அப்படி கருத்துக்கு இது சென்றிருக்கும் என்ற சந்தேகம் எங்களுக்கு உண்டு. இந்த பத்திரிகையாளருடைய சந்திப்புக்கு பின்னால் நீதிமன்றத்திலும் முறையாக அவரையும் நாங்கள் சந்தித்து பேச இருக்கின்றோம். இந்த வழக்கை திரும்பப் பெற வேண்டும், பத்திரிகை சுதந்திரத்திற்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை காக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திராவிட இயக்க சிந்தனையாளர், சுவடு இதனுடைய ஆசிரியர், மரியாதைக்குரிய முனைவர் மன்சூர் அவர்கள், அதேபோல் அவருடைய மகன்கள், இளைய மகன் அப்துல் ரஹ்மான் உமரி, ஹமீது ஹுசேன், இந்த 3 பேரும் கடந்த 23/5/2024 அன்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யுஏபிஏ சட்டத்தில். அதேபோல் பத்திரிகையாளர் முகமது மோரிஸ், அகமது அலி உமரி, காதர் நவாஸ் என்கின்ற ஜாவித், இவர்கள் 25ஆம் தேதி 2 நாள் கழித்து இவர்கள் கைது செஞ்சுருக்கிறாங்க யுஏபிஏ சட்டத்தில். இந்த சட்டத்தை முதலில் தமிழ்நாடு அரசு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறோம். நாடாளுமன்றத்திலும் இந்த சட்டம் குறித்து சட்டத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரான திருமாவளவன் அவர்கள் இந்த யுஏபிஏ சட்டத்துக்கு எதிராகவும் என்ஐஏ சட்டத்துக்கு எதிராகவும் அங்கே பேசியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்த 6 பேரையும் உடனடியாக வழக்குகளை திரும்ப பெற்று விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் கோரிக்கை வைக்கின்றோம். இன்றைக்கு தோழர் தியாகு அவருடைய முன்முயற்சியில் அவருடைய தலைமையில் சுவடு, மன்சூர் மற்றும் தோழர்கள் விடுதலை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு சார்பாக தான் இன்றைக்கு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு. நீதியரசர் அவர்களும் மனித உரிமை பியூசிஎல் அமைப்பினுடைய தலைவர் அவர்களும் அதேபோல் வழக்கறிஞர் பாப்பா மோகன் போன்றவர்களும் இந்த குழுவில் இருக்கிறார்கள். இன்னமும் இந்த வழக்கை தொடர்ச்சியாக யுஏபிஏ சட்டத்தின் மூலமாக கைது செய்வது என்பது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகத்தான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி தொடர்பாக இஸ்லாம் குறித்து பேசியதற்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, மற்றவங்க யாரும் பேசலை, அவரோடு சேர்ந்து இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்து ராஷ்டிரம் என்கின்ற பெயரில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். இந்து நாடு தான், இந்து ராஷ்டிரம் தான், இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மத சுதந்திரம் ஒன்று உண்டு, அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த கருத்தை பேசியிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கைது நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். சட்டத்துறை அமைச்சரும் இதை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும். இவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த பயங்கரவாத அமைப்புகளோடும் அவர்கள் எந்த தொடர்பும் இல்லை. அது VWOT என்கின்ற அந்த அமைப்பு அவர் எந்த பயங்கரவாத அமைப்போ அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்பும் அல்ல இந்தியாவை பொறுத்தளவில். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
உடனடியாக இந்த கைது செய்யப்பட்ட 6 பேர் மீதான இந்த வழக்கை திரும்பப் பெற வேண்டும். இவர்கள் மீதான வழக்கை திரும்பப் பெற்றதோடு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். UAPA சட்டத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்த மாட்டோம் என்கின்ற உறுதியையும் இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். உபா சட்டத்தையும் PMLA என்ற 2 கொடூர சட்டங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருவது. அதில் வந்து பணம் சம்பந்தமாக யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி PMLAல போடுறது, அவங்க மேல பணம்லாம் எதுவும் பண்ண முடியலன்னா என்னையோ சுரேஷையோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லாரையுமே உபாவில் போட்டுடலாம். உங்களுக்கு நல்ல சிறந்த உதாரணம் ஸ்டான் சுவாமி, அப்புறம் டெம்டுல்டே, இவங்கெல்லாம் இன்னும் கூட அதில் சிறையில் இருக்காங்க. அதை மகாராஷ்டிரா அரசு தான் உப்பாவும் கீழே போட்டது. நமக்கு என்னன்னா ஒன்றிய அரசு, மோடியினுடைய அரசு உப்பாவை உபயோகப்படுத்துகிறாங்க. அதை நாம் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். உப்பா சட்டமே நீக்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு, ஸ்டாலின் அரசு இதை செய்வது எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. முதல்வருக்கு இது தெரியுமா என்பது எங்களுக்கு தெரியாது. இதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி. உப்பா சட்டத்தின் கீழே கைதை கண்டிக்கிறோம். அவரை வந்து இப்போ அவர் சொன்ன இப்போ இருக்காங்க இல்லையா, அதில் குறிப்பாக மன்சூர் அவர்கள், மன்சூர்ன்றவர் வந்து திருவல்லிக்கேணியில் வந்து சுவடு என்ற பத்திரிகையை 2007 முதல் 12 வரைக்கும் நடத்தினார். அதுக்கப்புறம் 2020 இணைய இதழ் நடத்திக்கிட்டு இருக்கார் அவர். அது இல்லாமல் மீட் அப்படின்ற ஒரு மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ன்ற ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவர் திராவிட இயக்க சிந்தனையாளர். இப்போ அவருடைய மகளில் ஒருவர் வந்து இஸ்லாமிய அரசு வேணுன்றதுக்கு மாதிரி சிந்திக்கிறார். கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS சொல்றது, இன்னைக்கு RSS அரசு அலுவலராக இருக்கலாம் அப்படின்றான். நீங்கள் அரசு இன்னைக்கு போட்ட உத்தரவில் அதை அப்போ நாம் அதை அவருடைய கருத்தை நம்ம ஒத்துக்கிறோமான்றதில்லை. உப்பா சட்டத்தை பிரயோகிக்கக்கூடாதுன்றோம். நீங்கள் உப்பா சட்டம் வந்து மிக கொடூரமான சட்டம், பெயிலே வாங்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு இருக்குது. ஆனாலும் இப்போ இந்த வழக்கில் வந்து உப்பா சட்டத்திலேயே கூட 1967 வந்த சட்டப்பிரிவு தான் இப்போ உபயோகப்படுத்தியிருக்காங்க. பயங்கரவாதின்னு சொல்லலை இவங்களை யாரையுமே. இப்போ கைது செய்யப்பட்ட 6 பேரில் 3 பேர் மன்சூர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மன்சூரும் அவருடைய 2 மகன்களும். மன்சூர் 23/5/2024 அன்னைக்கு கைது செய்யப்படுறாரு. அவர் 31/5/2024 அன்னைக்கு அவரும் அவருடைய மனைவியும் ஹஜ் யாத்திரை போகிறதுக்காக இருக்காங்க. மன்சூரை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா 2020 திராவிட சுவடுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த திராவிட சுவடுகளில் ஆசிரியர் வீரமணி, குளத்தூர் மணி, இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளும் இதை கட்டுரை எழுதியிருக்காங்க, நேர்காணல் கொடுத்துருக்காங்க. அதில் பேரே பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் 2020 இதை கொண்டு வர்றாரு. அப்போது அவர் இதில் மதிமுகவில் நிர்வாகியாக இருந்திருக்காரு. எனவே அவருக்கு அதில் அவரை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான அவருக்கு மதம் சம்பந்தமான அவர் எங்கே பேசினார், அந்த FIRல அவரை பற்றி எந்த பதிவும் இல்லை. அந்த FIR முழுக்க அவருடைய ஒரு மகன், அது கூட இன்னொரு மகன் அல்ல, இன்னொரு மகன் வந்து ஒரு அமேசானில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அமேசானில் குவாலிட்டி கண்ட்ரோலராக அவர் இருக்கிறார். அவர் முனைவர், 2 பேரும் முனைவர். அதல்ல பிரச்சனை. அதனால அதை பேசுறதாக அதிகபட்சமாக சொல்றது அவருடைய ஒரு மகன் அமீது உசைன் என்பவர் ஒரு இஸ்லாமிய அரசு பற்றியாக அவர் பேசுவதுதான் சர்ச்சையாக இருக்கு. அதை தாண்டி வந்து அது வந்து அவங்க வந்து இஸ்புல் தஹீர் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை யாரும் தடை செய்யலை, அந்த அமைப்பில் இருக்கிறதாக சொல்றாங்க. அந்த அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்ல. அப்போ அந்த பயங்கரவாத இயக்கத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு இல்லை. எனவே உப்பா சட்டத்தை வந்து இவங்க இந்த அரசு, திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு அவங்க செய்யறது தான் நமக்கு வந்து வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா
அதிமுக அரசு வந்து இதை பண்ணாங்க, பிஜேபி வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திமுக அரசு சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய அரசு உப்பா சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று நாம் சொல்கிறோம். ஏன்னா அதை உறுதியாக அந்த அந்த செய்தியை சொல்வது தான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னுடைய கருத்தாக கருதுகிறேன். உடனடியாக அந்த வழக்கு மீதி, அதாவது அவங்க விசாரணை பண்ணால் கூட மீதி பிரிவு இருக்கிறது, 153A 153B எல்லாம் இருக்கு, அதன் கீழே அவர்கள் தொடரட்டும். உப்பா பிரிவை அவர்கள் உடனே விலக்கிக் கொள்ளணும். இதே கருத்தை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர் பேசியிருக்காரு, அசம்பிளியில் பேசியிருக்காரு. நான் சொல்ற இதே கருத்தை பேசியிருக்காரு. இன்னும் பல இஸ்லாமிய தலைவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காங்க. எனவே உப்பா என்கின்ற அந்த கொடூரமான சட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்தாக இருக்குங்க. இதான் என்னுடைய பதிவு. என்னுடைய பேர் டாக்டர் சுரேஷ். மக்கள் சிவில் உரிமை கழகத்துடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கேன். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் இருக்கேன். இந்த வழக்கில் கைதானது வந்து எலெக்ஷன் நடந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் கைதானாங்க. இந்த கைதானது எந்த வகையில் பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் நேரத்தில் டிஎம்கே வந்து இந்தியா அலையன்ஸோட சேர்ந்திருக்கக்கூடிய பின்னணியில் நாம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தான் நாம் நிலைநாட்டுவோம் என்று உறுதி கூறினார்கள். அப்படி கூறியிருக்கக்கூடிய பின்னணியில் ஜனநாயகத்துக்கே முரண்பாடாக இருக்கக்கூடிய பயங்கரவாத சட்டங்கள் வாபஸ் பெறணும் என்ற கோரிக்கைக்கு வந்து பல பேர் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் மக்கள் சிவில் உரிமை கழகத்துடைய ஒரு கூட்டத்திலேயே திமுக சேர்ந்த கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் வந்து ரிப்பீல் யூஏபிஏ கேம்பெயினில் நாங்களும் பங்கேற்போம்னு சொல்லக்கூடிய ஒரு பின்னணியும் இருக்கின்றது. ஆகையால் திமுக ஆட்சி வந்து யூஏபிஏ வந்து பயன்படுத்திருக்கக்கூடியது வந்து ரொம்ப ஆச்சரியமாக மட்டுமல்லாமல் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நண்பர்களே, நாம் பார்க்கக்கூடிய வந்து ஏற்கனவே சொல்லிருக்கக்கூடிய வகையில் இந்த கேஸில் வந்து செக்ஷன் 13 தான் போட்டிருக்காங்க, சட்டவிரோத செயல்பாடுல தான் போட்டிருக்காங்க. பயங்கரவாத குற்றம் நடைபெற்றது பற்றி போடலை. ஆனால் எந்த வகையில் இந்த எஃப்ஐஆரில் வந்து சொல்லப்பட்டிருக்கோ, எப்படி அவர்கள் வந்து இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மீறி எங்களுடைய இஸ்லாத்துடைய நெறிப்பாடுகளை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது, கூடவே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கக்கூடிய பின்னணியில் பிஜேபிக்காரங்களும் ஆர்எஸ்காரங்களும் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இவங்க ஹிந்து ஆட்சி வேணுன்றாங்க, அவங்க வேற ஒரு ஆட்சி வேணுன்றாங்க. இந்த கேஸ் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியது ஒரு தளபட்சமாக இருக்கின்றாங்க இந்த திமுக ஆட்சி. ஏன் இவர்கள் மீது மாத்திரம் எடுத்திருக்காங்க, ஏன் மற்றவர்கள் மீது எடுக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. இதனால எல்லோர் மேலேயும் கேஸ் போடணுன்றதுக்கு ஒரு குறிப்பாட்டுக்கு நாங்கள் வரல. இந்த சட்டமே இருக்கக்கூடாதுன்னு எங்களுடைய குரல் இருக்கும்போது ஏன் இந்த நபர்கள் மீது இந்த ஊப்பா சட்டத்தில் வந்து நீங்கள் இந்த கேஸ் போட்டிருக்கீங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு எந்த பத்திரிகையாளர் மீது கூட போடலாம், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மேலே எடுத்துகிட்டு போகலாம், சமூக சிந்தனையாளர்கள் மீது கூட எடுத்துகிட்டு போகலாம். இந்த சட்டமே இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நாடெங்கிலும் குரல் இருக்கின்றது. ஐநாவுடைய பல கமிட்டிஸில் வந்து யூஏபிஏ சட்டத்தை நீங்கள் பின்வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான மட்டுமல்ல, மனித உரிமைக்கு மீறலாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமாகும். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டு, யூஏபிஏ, செடிஷன் செக்ஷன் 124A ஐபிசியில் இருக்கக்கூடியது. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் செக்ஷன் 152 வந்துருச்சு. தேச துரோக சட்டம்ன்றது முன்னாடி ஐபிசியில் இருந்தது. தேச துரோகன்ற வார்த்தையை எடுத்துட்டு, ஆனால் அதே அர்த்தம் அதோட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இன்னைக்கு பாரதிய நியாய சமிதாவில் வந்திருக்கு. இந்த பின்னணியில் நம்ம கேள்வி ஒன்று எழுப்பக்கூடியது என்னன்னா, திமுக ஆட்சி ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக நெறிப்பாடுகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய அதே ஆட்சி எப்படி இந்த ஊப்பா சட்டத்தில் இந்த எஃப்ஐஆர் எடுத்துக்கலான்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியே இவர்கள் மீது சட்டவிரோத செயல்பாடுகள் அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா எப்படி 153B இந்தியன் பீனல் கோட்ல எடுத்திருக்கீங்க ஆக்ஷனை, அதில் எடுத்துட்டு போங்க. நீங்க யூஏபிஐ ஏன் எடுக்கிறீங்க? பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டத்தை எடுத்திருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? இந்த வந்து முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. இதை தான் நாங்கள் பல தரப்பு அமைப்பில் வந்திருந்தாலும் இந்த கேள்வி எழுப்ப வேண்டியது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பின்னணியில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி,
சட்டத்தை பயன்படுத்தும் போது எந்த காரணத்துக்காக பயன்படுத்துறீங்க, அதுக்கு உங்க மேல அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நீங்க எப்படி வேணா எடுத்துட்டு போகலான்னு எடுத்துட்டு போக முடியாது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை போட்டிருக்காரு, இதுல இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா ஏசி ஒன்று இந்த கேஸை வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன தேவை இருக்கு? இருக்கக்கூடிய சட்டங்களை நீங்க பயன்படுத்திருக்க முடியாதா அப்படின்னு. இதை வந்து கடைசியாக சொல்லக்கூடியது வந்து மூத்த வழக்கறிஞர் கண்ணபிரான் அவர்கள் முன்னாடி சொல்வார்கள், சட்டத்துல குற்றம் என்று எது என்பது சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் யார் மீது சட்டம் பாயும் என்பது வந்து அரசாங்கம் தான் தீர்மானிக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the law defines the offense but the state defines the offender. இது முக்கியமான கருத்தாக இன்னைக்கு திமுக ஆட்சி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுது. சட்டத்தில் வந்து ஊப்பா சட்டம் ஒன்றும் இருக்கு, சட்டத்தில் செக்ஷன் 13 இருக்கலாம், செக்ஷன் 13 நீங்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்கன்ற நிர்ணயம் வந்து திமுக ஆட்சியுடைய செயல்பாடாக இருக்கும். அது எஸ்ஐ எடுத்தாரு, எங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது சொல்ல முடியாது, திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஆகையால் நம்ம முதலமைச்சருக்கு தான் நம்ம கேட்கணும், எந்த வகையில் நீங்கள் ஜனநாயகம் பேசுறீங்க, கான்ஸ்டிடியூஷன் பேசுறீங்க, கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியை பாதுகாக்கணும்னு பேசுறீங்க, அதே மூச்சில் உங்கள் ஆட்சியில் எலெக்ஷன் நேரத்தில் ஊப்பா சட்டத்தில் எப்படி இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். எங்களுடைய கோரிக்கை, எந்த வகையிலையும் ஊப்பா சட்டத்தில் இந்த கேஸ் போடுறது தப்பு. கண்டிப்பாக அந்த ஊப்பா சட்டத்தை பின்வாங்கணும். இந்த மாதிரி மற்றவர்கள் யார் மீதும் ஊப்பா சட்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று நாங்கள் கேட்குறோம், இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லோரும் சார்ந்து கேட்குறோம், ஊப்பா சட்டம் இருக்கவே கூடாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஊப்பா சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் என்ற உறுதியான ஒரு குரல் முதலமைச்சர் மூலமாக வந்தால்தான் மனித உரிமை பாதுகாப்புக்குரிய ஒரு அரசாங்கம் என்று கருதக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று கருதி, கண்டிப்பாக இவர்களை வந்து ஊப்பா சட்டத்திலேருந்து நீக்கி அவர்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. சட்டத்தை போட்டும், கேஸ் போட்டும், ட்ரையல் போட்டும், அவங்க சட்டத்துக்கு முன்பு அங்கே நிற்கட்டும். ஆனால் எந்த வகையிலையும் ஊப்பா பிரிவில் இந்த எஃப்ஐஆர் போடுறது தவறு. ஊப்பான்ற சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 6 நபரில் ஒருத்தரான டாக்டர் ஹமீத் ஹுசேன் அவங்களுடைய மனைவி தான் நான். 23ஆம் தேதி மே மாதம் காலையில் ஒரு 5-5:30 மணி அளவில் வந்து சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 10 பேர்கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் எந்த ஒரு ஆவணங்களுமே அவங்க எங்ககிட்ட முறையாக காட்ட கிடையாது. ஆனால் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. வந்து உடனே என்னுடைய ஃபோன், என் ஹஸ்பண்டோடைய ஃபோனை வந்து அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு வாரண்ட் எதுவுமே அவங்க வந்து காட்ட கிடையாது. அதுக்கப்புறம் சர்ச்ன்ற பேரில் வந்து எங்கள் வீடை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. ஒரு 5-5:30 மணி அப்படின்னும் போது பிள்ளைங்களை எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்கள வந்து தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து எந்த ஒரு என்கொயரியுமே பண்ணாமல் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் நாங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து எடுத்துக்கல, எல்லாமே உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன், எங்கள் ஹஸ்பண்டோடைய எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஈவன் என்னுடைய பாஸ்போர்ட்டையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு, என்னுடைய பாஸ்போர்ட், எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின எல்லா படித்த சர்டிஃபிகேட்ஸ், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் அவங்க இன்ஜினியரிங்கில் வாங்கின எல்லா சர்டிஃபிகேட், குறிப்பாக இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினாங்க. அந்த டாக்டரேட் பட்டத்தையும் அவங்க வந்து சீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் இங்கே வந்து 2 கோரிக்கையை வந்து முன்வைக்கிறோம். ஒன்று வந்து இந்த ஊப்பா அப்படின்ற சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட இந்த 6 நபரையும் வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். 2வது, அவங்க எங்ககிட்டேருந்து சீஸ் பண்ணிட்டு போன எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேமிலி கிட்ட சீக்கிரமாக அவங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றத ஃபேமிலி வைஸாக நாங்கள் வந்து கோரிக்கையாக முன் வச்சுக்கிறோம். தேங்க்யூ. சுவடு மன்சூர் அவங்களுடைய மருமக தான் நான். சுவடு மன்சூர் பொறுத்தவரை அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, சமூகம் சார்ந்து, பொதுநலன் சார்ந்து எந்த அமைப்பு மக்களுக்கு ஆதரவாக எங்கு போராட்டங்கள், எங்கு கருத்தரங்கள் நடத்தினாலும் அதில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் சுவடு மன்சூர் வந்து இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அரங்கத்தில், மீட் அரங்கத்தில் வந்து சமூக நலன் சார்ந்த தலைப்புகளையும் வந்து நடத்தியிருக்கிறாங்க. பொது சிவில் சட்டம் தேவையா, வேண்டாம் நீட், பாலஸ்தீனம் குறித்த வரலாறு போன்ற மணிப்பூரில் நடப்பது என்ன, இப்படி பொது நலன் சார்ந்த, சமூக நலன் சார்ந்த தலைப்புகளையும் அங்கே வந்து நடத்தி அதில் முக்கியமான தலைவர்களையும் வந்து பேச்சாளர்களாகவும் அழைப்பு விடுத்து பேசியிருக்கிறாங்க மீட் அரங்கத்தில் பப்ளிக்காக. இப்படி தான் சுவடு மன்சூருடைய பயணம் வந்து இருந்திருக்குது, சமூகம் சார்ந்து வந்து இருந்திருக்குது. 2வது, அவங்களுடைய இளைய மகன் அப்துல் ரஹ்மான் உமரி, அவர் எப்படிப்பட்டவங்கன்னா 5 வருஷம் உமராபாத்தில் வந்து ஓதி ஆலிம் பட்டம் பெற்ற ஒரு மார்க்க அறிஞர்.
ஒரு மார்க்க அறிஞர் அவர் என்ன படிச்சிருக்காரோ அதை தான் வந்து சமூகத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாரு. இஸ்லாம் சார்ந்த வந்து அவங்களுடைய பேச்சுக்களும் இருந்திருக்கு, அவங்களுடைய ஜும்மா குத்பாக்களும் வந்து இருந்திருக்கு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் வந்து இருந்திருக்குது. ஒரு மார்க்க அறிஞரை அவர் என்ன செய்யணுமோ அதை வந்து பேசியிருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் இன்னொரு மகன் டாக்டர் ஹமீது ஹுசைன் அவங்களையும் அதுக்கடுத்து இன்னும் 3 நபர்களை மொத்தம் 6 நபர்களை வந்து மே மாதம் இறுதியிலுக்குள்ளே வந்து காவல்துறையினர் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து ஊப்பா சட்டத்தில் வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான சட்டமாக நாங்கள் வந்து பார்க்குறோம் குடும்பத்தினராகிய நாங்கள். இன்னும் என்னுடைய மாமனார் சுவடு மன்சூரும் என்னுடைய மாமியார் அவங்களும் வந்து மே மாத இறுதியில் ஹஜ்ஜு செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் முந்தின வாரமே அவங்கள வந்து அரெஸ்ட் செஞ்சுட்டாங்க. இது மிகுந்த ஒரு மன உளைச்சலை வந்து என்னுடைய மாமியாருக்கு வந்து இருந்திருக்குது. ஏன்னா 2 பேரும் ஹஜ்ஜு பயணம் போக வேண்டிய தருணத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டது வந்து அவங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலாக வந்து இருந்திருக்குது. குறிப்பாக இந்த ஊப்பா சட்டத்தை இந்த 6 பேர் மேலே வந்து போட்டு அவங்கள வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க இந்த காவல்துறையினர். இதை நாங்கள் வந்து வன்மையாக சூடு மன்சூர் குடும்பத்தினர் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இவங்க 6 பேரையும் வந்து சீக்கிரமே வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறோம். அப்துல் ரஹ்மான் உமரியோடைய மனைவி வந்து இப்போ தான் ஒரு 3 நாள் ஆச்சு குழந்தை பெற்று. இந்த தருணத்தில் அவங்கக்கிட்ட எந்தவித எவிடன்ஸும் வந்து சொல்லாமல் ஏன் உங்கள் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறோங்கிற எந்த எதுவுமே சொல்லாமல் ஆவணங்கள் சரியாக காட்டாமல் அவங்கள வந்து அரெஸ்ட் செஞ்சுட்டு வந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த ஊப்பா சட்டத்தை தமிழக அரசு வந்து முன்னிட்டு அவங்க வந்து இதை எடுத்து இந்த 6 நபர்களையும் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக நாங்கள் வந்து இங்கே வந்து வைக்கிறோம். ஹிஸ்புத் தஹ்ரீர் அப்படிங்கிற இந்த அமைப்பை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா இது இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. இந்த அமைப்பு ஆயுதம் தாங்கிய அமைப்பும் கிடையாது, பயங்கரவாத அமைப்பும் கிடையாது, தீவிரவாத அமைப்பும் கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அமைப்பு இஸ்லாம் குறித்தான கருத்தியலை அறிவார்ந்த ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வந்து இருக்குது. இஸ்லாமிய உலகத்தில் தான் இது வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவதற்கான பணியை வந்து செய்தே தவிர மற்ற நிலங்களில் அது குறித்தான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து செயல்படுறதா நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டதை அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இன்னும் ஊடகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காவல்துறையினர் என்ன ஏதுங்கிறத வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் உங்கள் குடும்பத்தினரை வந்து கைது செய்கிறோம் அப்படிங்கிற எந்த எக்ஸ்பிளனேஷனும் எங்களுக்கு வந்து கொடுக்காம அவங்க வந்து கைது செய்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் சில ஊடகங்கள் இந்த 3 பேரையும் இந்த ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்த 6 நபர்களை குறித்து தவறான ஒரு சித்தரிப்பை தவறான ஒரு பரப்புரையை தான் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. தீவிரவாத சித்தாந்தத்தை வந்து பரப்புறாங்க, இவங்க வந்து தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்னு சில ஊடகங்கள் வந்து பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, காவல்துறையினர் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்து நீங்கள் அதை வந்து செய்திகளில் போடுங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் போட்டுட்டீங்க. ஆனால் உங்கள்கிட்ட நான் என்ன குறையாக பார்க்குறேன் அப்படின்னா, குடும்பத்தினராகி எங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தான் வந்து கொடுத்துச்சு. ஊடகம் அப்படின்னா 2 சைடும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து கேட்டுட்டு போட்டுட்டு இந்த சுவடு மன்சூரும் அது குறித்து அவர்களை தொடர்ந்து 6 நபர்களை நீங்கள் வந்து ஊப்பா சட்டத்தில் கைது செஞ்சாங்க இல்லையா, அவங்கள தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளிட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் இங்கே எல்லார் முன்னிலையிலையும் நான் ஊடகத்துக்கு நான் வந்து வைக்கிறேன். சீக்கிரமே தமிழக அரசு இந்த ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்த 6 நபர்களை கைது தொடர்பாக நீங்கள் வந்து கவனம் செலுத்தி இந்த 6 பேரையும் கூடிய சீக்கிரமே வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த 6 நபர்கள் தொடர்பாக இங்கே எல்லாரும் வந்து பேசினது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க எல்லாருக்குமே வந்து சுவடு மன்சூர் குடும்பத்தினர் சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். பதிவு செய்தது காவல்துறை சார். காவல்துறை சைபர் கிரைம் என்பது நான் ஒரு இது இல்லை. காவல்துறையுடைய சப் இன்ஸ்பெக்டர், கிரைம் பிரான்ச்ல இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் தான் வந்து சைபர் ஸ்பேஸ்ல இது கோகுலகிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த வழக்கை வந்து பதிவு செய்தார். சார் ஒரே ஒரு தகவல் சார், எஃப்ஐஆர் கையில் வச்சிருக்கோம். எஃப்ஐஆர்ல
யூடியூப்ல கேட்டுட்டு பண்றதா சொல்றாங்க. இப்போ நீங்க போடுறவங்க யூடியூப்ல கேட்டுட்டு வழக்கு பதிவு சொன்னா என்ன ஆகும்? இதுல அமீது உசைன் யூடியூப்பை கேட்டோம், அதெல்லாம் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற தவிர ஒண்ணுமே இல்லை. அமீது உசைனை தவிர மற்ற 5 பேரில் ஒன்றுமே இல்லை எஃப்ஐஆர்ல. 2 யூடியூப்ல பேசுறதுக்காக கைது பண்ணா எவ்வளவு பேரை கைது பண்ணணும்னு சொல்லுங்க. 3வது, யூடியூப்ல பேசுனதனுடைய விளைவாக வேற எங்கோ வன்முறை நடந்தது, மக்கள் ஒன்றா சேர்ந்து எதிர்த்தாங்க, வேற எந்த வழியிலையும் எதிர்ப்பு இருந்ததுன்ற எந்த ஒரு வார்த்தை கூட இந்த எஃப்ஐஆர்ல இல்லை. யூடியூப்ல இருந்த விஷயத்தை எடுத்துட்டு மொழிபெயர்த்து இந்த எஃப்ஐஆர்ல போட்டு இதன் மூலமாக ஊப்பா சட்டம் செக்ஷன் 153B இந்தியன் பீனல் கூட இழுத்திருக்காங்க. இல்லை, இதில் தொடர்ச்சியாக காவல்துறைக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவிக்கிற குற்றச்சாட்டு இருக்குது. கடந்த ஒரு ஆண்டு கூட சென்னையில் இருக்கிற ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர் என்று குற்றச்சாட்டப்பட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்து ராஷ்டிரம் குறித்தோ இல்லை ஆர்எஸ்எஸ் குறித்தோ வெளிப்படையாக பேசுகிறார்கள் ஒன்று. 2வது, நபிகள் நாயகம் குறித்து அல்லது இஸ்லாம் குறித்து வெறுப்பரசியலை கக்குறாங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இவர்கள் சுவடு மன்சூர் அவர்களோ அல்லது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ யாருமே மற்ற மதத்தின் மீது வெறுப்பை கொட்டலை அல்லது அது குறித்து வந்து காழ்ப்புணர்ச்சி பேசலை. அந்த மதம் குறித்து, நபிகள் நாயகம் குறித்து, அந்த நன்னறி குறித்து தான் பேசியிருக்கிறாங்க. அதற்காக அப்படி நடவடிக்கை எடுப்பது என்பது ஒருத்தர் தான் பேசியிருக்கிறாரு. ஆக இவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், தமிழ் தேசியம் குறித்து பேசியிருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அதே போல தந்தை பெரியார் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதை விட கூட சனாதன எதிர்ப்பு குறித்து கலைஞர் குறித்து எழுதியிருக்கிறாரு. இன்னும் மனு தர்மம் குறித்து ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறாரு. ஆக முழுக்க முழுக்க திராவிட இயக்க சிந்தனையோடு செயல்பட்டு வருகின்ற சுவடு மன்சூர் அவர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது திராவிட இயக்கத்திற்கு அல்லது திமுக அரசுக்கு விடப்படுகின்ற சவாலாக தான் நான் பார்க்குறோம். திமுக முழுக்க முழுக்க காவல்துறை செஞ்சிருக்கு. ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க, இது ஏதோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்டான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு பொலிட்டிக்கல் கேஸ். இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் வந்து எஸ்ஐ மாத்திரம் தானாக முன் வந்து கேஸ் எல்லாம் போட முடியாது. இது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆகையால் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அரசாங்கம் இருக்கு, இல்லை போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. போலீஸ் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய டிஜிபிலேருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் சம்மதம் இல்லாமல் இந்த மாதிரியான வழக்கு போட முடியாது. இது பதிவு செய்யறது ரொம்ப முக்கியம். ஆகையால அரசு போலீஸ் அதிகாரிகள் டிஜிபிலேருந்து கீழ் வரக்கூடிய ஆட்கள் முதலமைச்சர்கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம, அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூடியூப்ல பேசுறதுக்காக புகார் கொடுத்து அதன் பேர்ல காவல்துறை பதியப்பட்டது. ஒரு காவல்துறை அதிகாரியே ஒரு சம்பவத்தை பார்க்கிறார், ரோட்ல போகும்போது ஒரு புத்தகம் பார்க்கிறாரு, அவரே வந்து அதில் கம்ப்ளைண்ட் ஆயிடுறாரு, டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் ஆயிடுறாரு. ஒரு காவல்துறை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் யூடியூப்ல வரக்கூடிய கருத்துக்களை போட்டு இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் மொத்தத்துக்கும் அரசமைச்சரத்துக்கு சொல்றாருன்னா இது ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டா சரியான நான் சொல்றது எஃப்ஐஆர் போடுவதற்கு தவறு இல்லை. ஆனா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இது போன்ற விஷயங்களை போடுகிற போது மேலதிகாரி உத்தரவு இல்லாம மற்றெல்லாம் செய்ய முடியாது. எப்பயுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கொலை நடக்குது, அவரே பார்க்கிறார், அவரே பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்க அவரே வந்து கம்ப்ளைண்ட் வந்துடுறாரு போறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் போடுவார் எப்பயுமே, ஸ்பெஷல் ரிப்போர்ட். நான் கேட்குறேன், இதுல யூடியூப்ல பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இறையாண்மைக்கு எதிராகவோ மதசார்மைக்கு எதிராகவோ ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறத இவர் எப்படி டிசைட் பண்றாரு? உப்பாவில் இருக்கா சார்? உப்பாவை பத்தி பேசுறோம் சார். இப்ப நாங்க உப்பாவை தான் கேட்கிறோம். 2வது, அவரை பத்தி மட்டும்தானே இருக்கணும். இல்ல யூடியூப்ல பேசுறது அமீது உசைன், மீதி 5 பேர் எப்படி வராங்க? அதான் உப்பாவை பத்தி தான் சார் இங்க பேசுறோம். நீங்க மீடியை பத்தி இல்ல. நீங்க போலீஸ் வந்து மீடியை பற்றி பெறதை பத்தி இல்ல. மீதி பேர் அத்தனை பேர்லையும் போடுறது சவுக்கு சங்கர் உட்பட போட்டது உப்பா கிடையாது. பொதுவாக எந்த இஸ்லாமிய மீது வழக்கு போட்டாலும் 153A சேர்த்துடுறாங்க. என்ன அர்த்தம் இருக்கு? இஸ்லாமியர் மேலே என்ன வழக்கு போட்டாலும் சரி,
உடனே பிற சமூகத்தின் மீது விரோதத்தை தூண்டினால் ஒரு செக்ஷன் சேர்த்துறாங்க. அதுக்கு ஆதாரமான இல்லை. ஒருத்தர் இந்துத்துவம் பற்றி பேசுறாரு, இஸ்லாமிய வெறுப்பா பேசுறாரு, அவர் மேல 153 போறதில்லை. தேர்தல் நேரத்தில் பார்த்தோம், நாட்டோட பிரதமரே வெளிப்படையா இஸ்லாமிய வெறுப்பை பேசினார். தேர்தல் கமிஷனே சொல்லிச்சு, இதை நீங்க ஒத்துக்க முடியாது, நீங்க மாத்தீங்கன்னு அந்த கட்சி தலைவருக்கு அறிவுறுத்த கொடுத்தாங்களா? ஏன் அவர் மேல 153 போடல? இங்க எதுக்கு போடுறீங்க? அவர் எதுவுமே இந்துக்களுக்கு எதிராக எதுவும் பேசல, வேற மதத்துக்கு எதிராக பேசல, அவர் மத கருத்தை அவர் பேசுறாரு, அவ்வளவுதான் அதனுடைய இது. ஏன் அவருக்கு 153 எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியான ஊப்பா சார். இதில் அடிப்படை கேள்வி. இதுல அந்த அம்மா இல்ல மீதி பேர் சொன்ன மாதிரி இந்து மதத்தை பற்றிய இந்துக்களை பற்றியோ எந்த விதமான கருத்துமே சொல்லலை. ஒன்று அதில் எந்த வன்முறையும் இல்லை. அது என்ன 153A கூட வராது. ஆனாலும் நீ அதை கூட போட்டுங்க, 153A போட்டுங்க, 153B எதனா போட்டுங்க. உப்பா எப்படி வரும் தான் கேட்குறேங்க. அதுவும் திமுக அரசு உப்பாவையோ PMLA மாதிரியான வழக்குகளையோ கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் உண்மையில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் சொன்ன மாதிரி நாங்கள் நட்பாக தான் சொல்கிறோம். உண்மையில் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் உப்பாவை தொடர்ந்து போட்டால் நிச்சயமாக கடுமையாக எதிர்ப்போங்க. யார் பேர்லையும் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், எந்த ஊடகவியலாளர் பேரில் உப்பா போட்டாலும் எதிர்ப்போம். இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் சுவடு மன்சூர் எங்களை கூப்பிட்டு, என்னையும் தியாகையும் கூப்பிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமாக கூட்டம் நடத்தினார். அது உண்மைதான். அதில் அதில் நாங்கள் போய் பேசியிருக்கோம். அதே மாதிரி அவர் திராவிட இயக்க சிந்தனையாளர். அவர் வைகோவினுடைய மதிமுகவில் பொறுப்பில் இருந்திருக்காரு. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லைங்க. FIRல ஒன்றுமே சொல்லலை. நான் வீடியோ கேட்டேன். அமீது ஹுசைன் பேசுகிறாரு, அவர் இஸ்லாம் மதத்தை பற்றி எல்லாம் இப்படி சொன்னாருன்னு பேசுகிறாரு. அதனால் எல்லாரும் இங்கே இஸ்லாம் அரசை உருவாக்கணும்னு சொல்கிறார், ஏதோ சொல்கிறார். அவர் சொல்கிறது அவருடைய கருத்துரிமை. எங்களுக்கே அந்த கருத்தில் இப்போ நிறைய பேர் இங்கே இருக்கவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. அது நல்ல விஷயம். அதற்காக உப்பா மாதிரி கொடூரமான சட்டங்களை பயன்படுத்தலாமான்றது தான் கேள்வி. இப்போ அவங்க பயன்படுத்துவாங்க, ஒன்றிய அரசு பயன்படுத்த பிடிக்காதவங்கள உப்பா போடுவாங்க. இப்போ PFIல அத்தனை பேரை கைது பண்ணுறாங்க. அதை நாங்கள் ஒத்துக்கல, கண்டிக்கிறோம். ஆனால் திமுக அரசு போடுவது தான் எங்களுக்கு இதில் நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இதுவே ஒன்றிய அரசு போட்டால் அதை எதிர்கொள்கிற முறை வேறு. நாங்கள் நிச்சயமாக இப்போ இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த அரசு, திமுக அரசு, நான் இதை இந்த நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார் நிச்சயமாக சொன்னார்ல, இப்போ தானே தோழர் சொன்னார்ல, அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் முடிவு எடுத்து சொல்லுவோம். இதில் ஒன்றே கடைசியாக சொல்லிக்கிறோம். நம்ம நாடு சமய சார்பற்ற செக்யூரிட்டிசம்னு சொல்கிறோம். செக்யூரிட்டிஸ்ட் அர்த்தம் என்ன? மதத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், மதத்தை நம்பாது இருக்கலாம், கடவுளை நம்புறது இருக்கலாம், கடவுளை நம்பாது இருக்கலாம். ஒரு மதத்தை பற்றி, அந்த மதத்தை பற்றி அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். இன்னொரு மதத்தை கேவலப்படுத்தி பேசல. அப்படி இருக்கும்போது எப்பயாரே போட மாட்டாங்களே. கைது செய்வது என்பது மிக மோசமானது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக ஒன்றுதான். ஆமா, அதான் சொல்லுவேன். இல்ல, அதனால தயவு செய்து அடிப்படையிலே தப்பா இருக்கும் போது எப்படி ஒரு எஸ்ஐ போட முடியும்? அதுக்கு பின்னால காவல்துறையில இருக்கக்கூடிய சக்திகள் பல பேர் இந்த மாதிரி நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அவருடைய கலந்தாலோசனை போராட்டம் முடியுது.